Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் செகண்ட் மிட்டம் டெஸ்ட் ஆல்ரெடி ஸ்டடி பிளான் அப்லோட் பண்ணிட்டோம். அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு. ரிமைனிங் சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் இந்த 2 சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும்தான் வீடியோ அப்லோட் பண்ணணும். சயின்ஸ், சோஷியல், மேக்ஸ் இது 3 சப்ஜெக்ட்டும் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோஸ் வேணுமா உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ், 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் அந்த மாதிரி நீங்கள் போயிட்டு அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் ஃபாலோ பண்ணிங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து அதில் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம், ஸ்டடி பிளானில் டெய்லி பேஸில் நம்ம கொடுத்துருப்போம். மேக்ஸ்க்கு ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கட்டும், ஏன்னா ரிட்டன் ப்ராக்டிஸ் அதுக்கு ரொம்பவும் தேவை. இது வந்து நமக்கு செகண்ட் மிட்டம்ன்றதுனால, அதாவது மிட்டம்ன்றதுனால 50 மார்க்ஸ்க்கு தான். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு டஃப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை. 100 மார்க்ஸுன்னும் போது கூட ரொம்ப ஜாஸ்தி கவர் ஆகும். ஆனால் நம்ம வந்து ஹாஃப் இயர்லிக்கும் சேர்த்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக இருங்க. ரிப்பீட்டடாக போட்டு பாருங்கள். எல்லா புக் பேக்கில் இருக்க ஆப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் இருக்கும் இல்லையா, அதாவது சாப்டர் வைஸ் நமக்கு அந்த இது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் இருக்கும். 1 மார்க்ஸை நீங்கள் ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ் பண்ணணும். சூஸ் கரெக்ட் ஆன்சர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சம்டைம்ஸ் சில மிஸ்டேக்ஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது ஆன்சர் வரும். அந்த ஆன்சரும் அதில் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, நம்ம எங்கே வந்து மிஸ்டேக் பண்ணுவோம், ப்ளஸ்ஸோ மைனஸ் பண்ணும்போது அப்போ 2 ஆன்சரும் இருக்கும்போது கொஞ்சம் லிட்டில் பிட் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் கொஞ்சம் கிளியராக ஒன்ஸ் ரீசெக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், 1 மார்க்ஸ் ஃபுல்லாக முடிச்சிருங்க. ஜாமெட்ரி இருக்கா, ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி அதை முடிச்சிருங்க. கிராஃப் இருந்தால் கிராஃப், இப்போ நமக்கு ஜாமெட்ரி மட்டும் தான் இல்லையா, ஜாமெட்ரி மட்டும் முடிச்சிருங்க. அதுக்கு அடுத்தது ரிமைனிங் இருக்கக்கூடியது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபுல்லாக எக்ஸாம்பிள் சம்ஸ், எக்ஸசைஸ் சம்மில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபுல்லாகவே ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணக்கூடாது, ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரிமைனிங் கொஷின்ஸ் நீங்கள் படிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர் 5 மார்க்ஸ். அடுத்து ஃபில் இன் த அண்டர்லைன் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அது 5 மார்க்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மேட்ச் தி ஃபாலோயிங் 5 மார்க்ஸ். 1 மார்க்ஸ் வரைக்குமே நமக்கு டோட்டலாக 15 மார்க்ஸ் வந்தது. அவுட் ஆஃப் 15 மார்க்ஸ் நமக்கு வந்து 1 மார்க்ஸில் கவர் ஆகுது. அது போக நமக்கு 35 மார்க்ஸ். சரிங்களா, அந்த 35 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரோமன் நம்பர் 4 ஆன்சர் எனி 2 மார்க் கொஷின்ஸ் 5, நம்ம 5 ஆன்சர் எனி 5 கொடுத்துருக்காங்க. ஆனால் 2 மார்க் கொஷின்ஸு. ஸோ இதில் உங்களுக்கு எது கிளியராக தெரியுமோ அதை சூஸ் பண்ணி நம்பர் மட்டும் கரெக்டாக போட்டுடுங்க. ஏன்னா நம்பர் மாற்றி போட்டுட்டிங்கன்னா அது மிஸ்டேக்காக போயிடும். அது கரெக்டாகவே இருந்தால் கூட வந்து அது ராங்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்பர் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். 2 மார்க் கொஷின்ஸை ரோமன் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா ஆன்சர் 5 மார்க் கொஷின்ஸ், ஆன்சர் எனி 4 ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. 5 மார்க் கொஷின்ஸை 4 5s are 20 மார்க்ஸ். 5 மார்க் கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே 2 மார்க் கொஷின், 5 மார்க் கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக எவ்வளோ டைம் கேட்டிருக்காங்க, 6 டைம்ஸ் கேட்டிருக்கிறது, 3 டைம்ஸ் கேட்டிருக்கிறது எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோவில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸும் நீங்கள் தரோவாக இருங்க. தென் ரோமன் நம்பர் 6 ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். கண்டிப்பாக இதில் 5 மார்க்ஸ் நீங்கள் வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுத்தே ஆகணும். சரிங்களா, ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரிலாம் வந்து கண்டிப்பாக வரும் இல்லையா, அதனால் அந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக வந்து எக்ஸசைஸு இது எக்ஸாம்பிள் சம்ஸ் இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரெடியாக இருங்க. ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரியில் நமக்கு எந்த சம் வந்தாலும் அதை அட்டன் பண்ணி 5 மார்க்ஸ் அப்படியே, அதாவது 5 மார்க்ஸ்னால் 5, 10 மார்க்ஸ்னால் 10 மார்க்ஸ் அந்த மாதிரி ஃபுல் மார்க்ஸ் வாங்குற அளவுக்கு ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இப்போ 1 மார்க்லாம் பார்த்தீங்கன்னா 15 மார்க்ஸ் வந்திருக்கு. அண்ட் தென் ஜாமெட்ரி டோட்டலாக 20 மார்க்ஸ். ரிமைனிங் இருக்கக்கூடியது 30 மார்க்ஸ் தான் இருக்குது, அதாவது 2 மார்க்கும் 5 மார்க்கும். அதனால் அதுக்கு அடுத்து நீங்கள் அதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணி அழகாக மார்க்ஸில் சென்டம் வாங்கலாம். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.